கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும், அவரை பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவும், ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், அவர் அளிக்கப் போகும் நன்மையினால் திருப்தி அடையும்படியாகவும், அவர் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களை எல்லாம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சிகளை கூறும்படியாகவும் இங்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது ஆரம்ப ஜெபம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் இதேதான் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு அவைகளை இன்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன். பாருங்கள், நமது நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல் வைப்போம். இப்பொழுதும் கூட நாம் ஆரம்ப ஜெபம் செய்து நாம் இந்த ஜெப கொடுகையை ஆரம்பிப்போம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு விசை இந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தை தெளித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை நீர் முன் குறித்து உமக்கென்று விசேஷித்து கொள்ள பாராட்டின உம்முடைய பெரிதான கிருபைகளை எண்ணி உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப கொடியைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தடை செய்கிற ஆவிகள் விலகி ஓடும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, முன் குறித்தவர்கள் அப்பா சீக்கிரமாக இந்த இடத்திற்கு வந்து சேர கர்த்தாவே நீ கிருபைகளை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அது ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. அப்பா, நீங்களே பிரசன்னராக இந்த இடத்துல இறங்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் தகப்பனே. அப்பா, மீதியான வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. பிதாவுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் இந்த ஜெப கொடிகை முழுவதும் நடத்தி கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ சித்தம் மாத்திரம் இங்கே நடக்கட்டும் அப்பா. நீங்கள் அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட ஆராதனை வேலை. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். நம்மெல்லாம் இங்கே யாரை தேடி வந்திருக்கோம்? நம்முடைய இரட்சகரை தேடி வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தேடி வந்திருக்கோம். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேடும் போதே என்ன செய்வாங்களாம்? கண்டடைவாங்களாம். அப்போ நம்ம துதிக்கும் போது யார் நமக்கு வெளிப்படுவா? ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு வெளிப்படுவார். இந்த விசுவாசத்தோட, இந்த நல் நம்பிக்கையோட நம்முடைய உள்ளங்களை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே தேவ பிரசனம் இந்த இடத்தை ஆட்கொள்ளும். நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நிறைந்து இருக்கட்டும். இப்பொழுதும் கூட உற்சாகமாக பாடல்களை பாடி நாம் ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சகோதரன் வில்சன் கென்னடி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருமையான வேளையிலே தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கம்பீரமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்து வந்த தேவன், 6 மாதங்களை கடக்க வைத்த தேவன் 7வது மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறவங்கள யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக வருக வருக என வரவேற்று பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்றி முடிக்க நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கைகளை தட்டி உற்சாகமாகவும் நாம் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் தேவன் நம் மத்தியிலே அசைபடுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் வேலைகளை நாம் ஆராதனை செய்வோம். வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வண்ணமாக நம் தேவனை ஆராதிக்கிற பொழுது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும்
உற்சாகத்தோடும் நாம் தேவனை ஆராதிப்போம். ஏனென்று சொன்னால் அவர் நாமம் மகிமையுள்ள நாமம். அவர் வல்லமையுள்ள நாமத்தை போற்றி பாடி துதிக்கும்படியாக கைகளிலே இருக்கக்கூடிய பாட்டுத்தாளை நான் நேசிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், அவரை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்பேன். துன்ப நேரத்தில் படகாய் நம்ம வந்துடுவார். இருள்தனிலே பகலாய் இருந்து இயேசுவே அவர் ஒளி தருகிறவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி இந்த பாடல்களை பாடி உற்சாகமாக கைகளை தட்டி சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். எஸ், பாவ நோயால் வாடிடும் நேரத்திலே மருத்துவராகவும் வந்துடுவார். மயங்கி விழுகிற பசிதனிலே மன்னாவை நமக்கு தந்திடுகிறவரும் நம் மத்தியிலே இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமையுள்ள நாமம் வேறு எந்த ஒரு நாமமும் இல்லை. அவரே நம்மளை வழிநடத்துகிறவர். உற்சாகமாய் அவர்களை கைத்தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலை படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலை படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலனவார் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலனவார் இயேசுவே ஒளி தருவார். பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிரனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தாவீது சொன்னது போல மூன்றாவது சரணத்தில் அருமையான வாசகம் இருக்கிறது. நாலாவது சரணத்தில் என் நேசர் என்னோடு உண்டு,
அவர் துணையாய் இருக்கும் பொழுது எனக்கு நான் ஏன் கலங்கிடினேன்? எந்தன் காவல் அவர், நான் உடல் அவரே உயிர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் நம்மளை அருமையாக வழிநடத்தி வருகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். என் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று யோபு சொன்னது போல இந்த நாளிலும் நீங்கள் கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், சுகவீனம் இல்லாமல் வந்திருக்கலாம். அந்த தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிறவராகவும் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவராகவும் இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு, உணர்வோடு இந்த 4வது சரணத்தை இன்னும் உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். என் நேசர் என்னோடு உண்டு, துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு அவர் காவலவர், நான் உடல் அவர் உயிரே என்ற வரிகளை இன்னும் ஒரு முறை நாம் பாடுவோம். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவனே என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உற்சாகமாக கைகளை தட்டி நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கைகளை தட்டுவோமா ஒரு முறை உற்சாகத்தோடு? நம் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்மளை உருவாக்கினவரும் நம்மளை இந்த நாளிலே சிருஷ்டித்தவருமாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நீர் தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அவர்தான். நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் வல்லமையுள்ள நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகிமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமாக இந்த ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறவங்க எந்திரிச்சு நின்று இந்த பாடலை பாடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு யாருப்பா இருக்கா? எங்கள் வாழ்விலும் நீங்க தான்ப்பா, தாழ்விலும் நீங்க தான்ப்பா.
என் பாதையும் நீர் இருந்தாப்பா, எங்கள் பாதையிலே நடத்துகிறவரும் நீர் தான் என்று சொல்லி இந்த பாடலை பாடும். நன்றி ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதி. கைகளை தட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். வானிலும் நீரே வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆடிலும் நீரே என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் போதல சொல்லோ சாற்றத்தற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதல சொல்லோ சாற்றத்தற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமாவே என் முழு உள்ளமே கொண்டாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. ஊற்றினுக்கு இறங்கி ஒருமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடி சூட்டும். மூச்சுக்குறை இறங்கி ஒருமை பாராட்டும் போற்று கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமாவே முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு
காதலித்த உன்னாண்டவரை தொழுதேற்று மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இருமாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே இவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நம் பாடல்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது தேவன் நம்மளுக்கு அருளிய ஈவுகளுக்காக நம் நன்றி சொல்லும் வண்ணமாக வேதத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னால் யார்? நாம தான். நாம் அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட மக்களாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு தேசத்திலேயும் சேமத்தை கொடுப்பேன். அப்பொழுது எப்பொழுது? அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார். இந்த வேளையிலே நம்ம எத்தனையோ முறைகளில் ஜெபம் பண்ணியிருப்போம், எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்போம். எல்லாத்துக்கும் இன்னும் எனக்கு பதில் வரலை என்று சொல்லி நாம் கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் யார் என்று சொன்னால் நாம தான். அவரிடத்தில் நம்மளை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி நம்மளை கிரிகையில் எல்லாம் அளிக்கும் பொழுது தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மளை காண்கிற தேவனாய் இந்த நேரத்தில் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் தேடி வரல, அவர் உங்களை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் எந்திரிச்சு, இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தருணம். ஆண்டவர் நம்மளுக்கு மகிமையாய் கொடுக்கின்ற நேரம். ஆண்டவர் இந்த நேரத்தில் அசைபாடுகிற நேரம். ஆவியிலே நிறைந்து ஆவியிலே ஊத்த போகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே அசைபாட போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் விண்ணப்பம் பண்ணுகிற உங்கள் யாவரையும், மலை போல துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல மாற்றுகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்ற போகிறார். அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் நீங்க போகுது. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். நான் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த பாடலை நாம் உற்சாகமாக பின்மாறி அபிஷேகம் என்ற பாடலை பாடும் பொழுது உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவர் மகிமையாய் நம் மத்தியிலே இறங்க போகிறார். பெந்தேகோஸ்து நாளிலே பலத்த காற்று வீசினது போல நம் மத்தியிலே வீச போகுது. அந்நிய பாஷை பேசாதவர்கள் இந்த நாளிலே பேச போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு முறை ஹல்லேலூயா. பின்மார்
எஸ், நன்றி. கைகளை தட்டி உற்சாகமாக, கைகளை தட்டுவோம், உற்சாகமாக கைகளை தட்டுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது கடந்து வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கட்டுகள் எல்லாம் அறுக்கப் போகிறது. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் மேலும் அதிகமாய் பொழுந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் மேலும், கைகளை தட்டி, அதிகமாய் இருந்துடுதே, ஆவியில் நிரப்பிடுதே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெரும் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெரு நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் மேலும் இருக்கிடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெரு நதியாக பாய்ந்திடும். அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, ஜீவ தரிசனம் உரைத்திடுதே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, அக்கினாவாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கருவே ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடு. அக்னியாய், அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கருமே, கருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன்,
ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடவே அருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு வேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடவே அக்கினியாக இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே வெறும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே வெறும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் பார்க்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே ஒரு கபாலாரவாடிடுவே ஜீவனதியானே நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே இறங்கின அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது இறங்கின காற்று இப்பொழுது இந்த நேரத்திலே இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி நன்றி மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் எப்பொழுது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் கடந்து வந்து தொட்டு கொண்டிருக்கிறார் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எப்பொழுது இப்பொழுது 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 அறிக்கையிடுங்க 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 நன்றி 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 ஓ ரீலா பாபா பாபா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறேன் 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 நன்றி 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 வண்ணமாக நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி 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 அப்பா அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடு இப்பொழுது 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 தேவ ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார் சுகமெல்லாம் மாறுது கட்டுகள் மாறுகிறது கட்டுகள் மாறுகிறது உங்கள் உடல் பிரச்சனை மாறுகிறது தேவ ஆவியானவர் உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிற கர்த்தர் எப்பொழுது இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே கடந்து வந்திருக்கிறார் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் ஹல்லேலூயா நன்றி நன்றி ஓ லா ரா கா பா பா லா ரா ஓ ரி கா பா 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 லா ரா ரா பா 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 ஆண்டவரே நன்றி நன்றி இப்பொழுது நீ கடந்து வந்ததற்காக நன்றி பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக அப்பா ஒரு மன தாவியோடு நாங்கள் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இப்பொழுது 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 இந்த நேரத்தில் சுகவினங்கள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது 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 நீங்கள் அப்பா கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா கவலையோடு வந்திருக்கிறார் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நினைத்த காரியங்கள் இதுவரையில் நடக்கலை என்று சொல்லி ஆவலோடு ஏக்கத்தோடு எண்ணங்களோடு வந்திருக்கிற உங்கள் ஒருவரை தேவ ஆவியானவர் இப்பொழுது
இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது கடந்து கொண்டு இருக்கிறார், தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஒரு மகள் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள். நான் இவ்வளவு காலமாக நான் நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆவலாய் நிற்கிற மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்ணமாக சிந்திக்க வேணாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நேர் அறிவீரா என்று சொல்லி ஆண்டவர் மகளே உன்னை பார்த்து கேட்கிறார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, எங்களை தொட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவகலையாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, மாம்சமான யாவரு மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இது கடைசி காலம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் சுகவீனமனாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்துகிறவர் நீங்கள் தான் தகப்பனே, எங்களை குணப்படுத்துகிறவர் தான் நீங்கள் தான் தகப்பனே. அந்த நாளிலே ஆகார் கண்ணீரோடு அந்த வனாந்திரத்தை பாதையிலே கடந்து போன பொழுது ஆண்டவரே, ஆகாரை பார்த்து நீ சொன்ன வார்த்தை, மகளே ஏன் கலங்குகிறாய், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆகாரை பார்த்து சொன்னவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம் தகப்பனே, வேதனைகளோடு வந்திருக்கிறோம், எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஒரு சகோதரன் அவர் இருதயத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார், நான் எண்ணிக்கொண்ட காரியங்கள் இந்த மாதத்துக்குள்ளாக முடிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இப்பொழுதே நீ எண்ணிய காரியங்களை நான் செய்ய வல்லவர், நானே உன்னை வழி நடத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ நினைத்த காரியங்கள் இந்த நாளிலே வெற்றியடைய போகிறது, வெற்றியடைய போகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுதே காண்பாய். மகனே, நீ கண்ணீரோடு வந்திருக்கிறப்பா, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இப்பொழுதே அவரிடத்துல நீ ஒப்பு கொடுப்பாயா, நீ ஒப்பு கொடுப்பாயா? நான் வாழ்க்கையிலே தவறி விழுந்து விட்டேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறி விழுந்து விட்டேன், என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்பையா? உன்னை பார்த்தா சொல்றார், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாலை நீர் பேடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமாண்டவர், இவ்வளவு நேரம் முழுது ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வந்தா மாத்திரம் போதும் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான்ப்பா எல்லாத்தையும் காண்கிற தேவன், சகலத்தையும் உண்டாக்குன சர்வவல்ல தேவன் நீர் தான்ப்பா. நீங்க செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதுப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, காலத்தையும் நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இப்ப பாதம் அணிந்து வேண்டிக் கொள்ளுகிற ஜீவன நல்ல தகப்பனே. ஆமாம், எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இப்பொழுது நம் மத்தியில் வந்து இருக்கும் சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலயத்தின் தலைமை போதகர் ரெவரன் ஜெஸ்லராய் அவர்களை அன்புடன் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். உபவாசத்தோடும் விண்ணப்பத்தோடும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடும் ஆண்டவரினுடைய சத்தத்தை கேட்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் கூட காத்திருக்கின்ற ஒருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே தொட்டு பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை உணர்ந்திருக்கிறோம். அந்த ஆவியானவருடைய பிரசன்னம், அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்
ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளத்தக்கதாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற யாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு தேவையான பலனை, கிருபையை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையாக, கிருபையாக, இரக்கமாக ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும். இந்த இடத்திற்கு வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி உம்முடைய ஆவியின் நிறைவினால இடைக்கட்டப்பட்டவர்களாக, ஆண்டவரே உள்ளத்தில் புதிதான மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இந்த இடத்துலேருந்து கடந்து செல்ல ஆண்டவரை பலப்படுத்தும், அருள் தாரும். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தில் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வழிநடத்தலும் கர்த்தருடைய ஆலோசனைகளும் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது செய்தியின் வேலை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். இப்பொழுதும் கூட நமக்கு செய்திகளை கொடுக்கும்படியாக சகோதரியை அன்புடன் அழைக்கிறேன். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கியதற்காய் நன்றி. இயேசுவே, இன்றைக்கு நீர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆவியில் உற்சாகப்படுத்தினீரே நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அக்கினி இங்கே இறங்கியிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் சுவாமி அடியேனை மறித்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த காலத்தையும் நேரத்தையும் உம்முடைய கருத்துக்குள்ளேயே நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கேட்கின்ற இருதயம், செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக சுவாமி. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை பொறுப்பேற்று கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆராதனை வேளையில் உண்மையிலேயே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நான் உணர்ந்தேன். எப்பயுமே அந்த ஒரு இது ஆவியானவர் இருப்பார். ஆனால் இன்றைக்கி எனக்கே ஒரு அசைவு இந்த இடத்துல உண்டானதை நான் உண்மையாகவே நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. when there is a Holy Spirit there is freedom. இதைத்தான் ஐயா இப்போ சொன்னார். ஐயா ஜெபிக்கும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்களோ எனக்கு தெரியாது. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லும்போது நானும் எங்கள் அக்கா பொண்ணு பக்கத்தில் சபிதாவும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். ஏன்னா எப்படி ஆகிலும் நான் கொண்டு வர்ற கர்த்தருடைய வார்த்தை ஒன்று எப்படியாவது அந்த வார்த்தை லீடிங் பண்ணுகிற சபிதாட்ட வந்துடும். இன்றைக்கி ஐயா மூலமாக அது வந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை குறித்து நான் தைரியமாய் சொல்லுவேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனுஷனுடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை என்று வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறியும் என்று வேதத்தில் தெளிவாக நம்மளுக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் வார்த்தை தெளிவாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்க, மனுஷனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி அது மனுஷனுக்குரிய கிரியைகளை தான், செய்கைகளை தான் அறிய முடியும். ஆனால் ஒருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரமே நிச்சயமாக அவன் கர்த்தருக்குரியவைகளை அறிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் மனுஷனுடைய ஆவி நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆவி மாம்சத்துக்குரியவைகளையும் உலகத்துக்குரியவைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஆவிக்குரியவைகளே சிந்தித்து கொண்டிருக்கும். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம். வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷருக்குள்ள ஆவி மனுஷனுடைய கிரியைகளின் செய்கைகளை மாத்திரம்தான் அறிய முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவி கர்த்தருக்கு ஏற்றவைகளையே அறிய முடியும். இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்திற்குரியவர்களா? ஏனென்றால் மனுஷனுடைய ஆவி மாம்சத்துக்குரியவைகளையும் உலகத்துக்குரியவைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கும். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், இந்த பணத்தை வாங்கி அங்கே என்ன செய்வோம், இதை எப்படி பெருக்குவது, பொருளை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாம்ச சிந்தை அதனுடைய முடிவு அழிவை கொண்டு வருகிறது என்பது வேத சத்தியம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி பேசவும், இயேசுவின் சிந்தையும் இயேசுவின் நாமத்தை பற்றி விசுவாசிக்கிறதும், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு வல்லமை உள்ளவர், இந்த இயேசுவை எந்த இடத்துல கொண்டு செல்லலாம், இயேசுவின் நாமத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கலாம், இந்த நாமத்தை கொண்டு எத்தனை பேருக்கு சுகம் கொடுக்கலாம் என்று சிந்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? மாம்சத்திற்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? ஆனால் மாம்ச சிந்தை என்றால் மரணம், அது அழிவை கொண்டு வரும். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் நல்ல பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பகலெல்லாம் என்ன செய்வாராம்? 10 மணி வரையிலும் பிஸ்னஸ் செய்து கொண்டே இருப்பாராம். அது மாறி இரவெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் அந்த பிஸ்னஸில் வீழ்ச்சி உண்டானது. என்ன தெரியுமா செய்து கொண்டாராம்? அவரால் தாங்க முடியல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? தன்னையே அழித்து கொண்டார். அந்த அழிவு தான் இந்த மரணம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரே நாளில் வீழ்ச்சி. ஏனென்றால் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சிந்தையாகவே இருக்கிறோம் நாம். நான் மானாமதுரையில் வேலை பார்த்த பொழுது அங்கெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய சிந்தையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு என் சிந்தையே மாறிவிட்டது. எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லலாம்? என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் இயேசுவை பற்றி கேட்பார்களா? இன்றைக்கு நான் எத்தனை பேரிடம் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன்? ஒருத்தருடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும், அந்த பாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் படுகின்ற கவலைகளை கேட்டு நான் அவர்களுக்கு தாகத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட சிந்தையே எனக்குள்ளாக இருக்கும். எத்தனை நேரங்கள் டிராவல் பண்ணும் பொழுதெல்லாம் உலகத்தை குறித்தும் மாம்சத்தை குறித்தும் பேசுவது இல்லை.
நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆவியானவரால் தொடப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஆவியினால் அக்கினியினால் நிரப்பி இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்தவ பிள்ளைகள் இல்லை என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேக சகோதரிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது என்னிடத்தில் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்று பேசிக்கொள்ளுபவர்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மாம்சத்திற்குரியதாகவும் உலகத்திற்குரியதாகவும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சார்ஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. செல்லுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளவு துடிக்குது மனசு. ஒரு செல்லுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்ன உடனே பைத்தியமே பிடிக்குது. அன்னைக்கு செல்லு கையில் இல்லைன்னா பைத்தியமே பிடிக்குது. கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தா அநேகர் இன்றைக்கு மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். வாசிங்க. யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. போதுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் நம்மளுக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி கொடுக்கிறது. முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஜீவன். அதனுடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு காலையில் தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட எனக்கு பரிபூர்ண சமாதானம் இருக்கிறது. இன்றைக்கு உலக மனிதர்கள் தேடி போவதெல்லாம் உலக சமாதானத்தை தான். எனக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். ஒரு மனுஷர் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் எத்தனை ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவன் பாய் போட்டு படுத்து தூங்கும் போது இரவு நல்ல சுகமான நித்திரை வரும் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் அந்த காரியத்தை யோசித்ததுண்டு. கர்த்தர் என் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நேற்று தான் என் மாணவிகளிடம் சொன்னேன், சந்தோஷம் என்பது ஒரு நிமிஷத்திற்குரிய மறைந்து போகும், ஆனால் சந்தோஷம் என்பது ஆண்டவரிடத்தில் உண்டு. அந்த சந்தோஷம் மூலமாய் கிடைக்கக்கூடியதான் சமாதானம். எத்தனை கோடியை கொடுத்தாலும் இன்றைக்கு சமாதானத்தை கடையில் வாங்க முடியாது. காசை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் சில காரியம் முடியும், சில காரியம் முடியாது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாது. மணலை எண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தால் எல்லாவற்றையும் முடிக்க அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நித்தமும் அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவரே, இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறனால தான் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை ஒடிப்போம், எண்ணத்தை செய்வோம், பணத்தை எப்படி சம்பாதிப்போம், இந்த பொருளை எப்படி வாங்குவோம், இப்படியாகவே யோசித்து கொண்டிருந்தால் அதனுடைய முடிவு அழிவு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற வார்த்தை எச்சரிக்கையான வார்த்தை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையை அசட்டை பண்ணுகிறதுனால தான் இன்றைக்கு அனைவருடைய குடும்பங்களில் சில நினைக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும்போது ஐயோ என்று கதறுகிற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குள்ள வளரணும்னா எத்தனை பேர் பேசுகிறீங்க? அப்பா அப்பா வந்தா உலகத்திற்குரிய காரியம், அடுத்தவன் வீட்டு காரியம், எதிர்த்த வீட்டு காரியம், எதிர்த்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், இப்படியே சிந்தித்து 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 அழிவை உங்களுக்குள்ளாகவே வருவித்து கொள்ளுகிறீர்கள். வளரணும், இப்படியே இருக்கக்கூடாது. நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். எனக்கு 2 காரியம்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. கர்த்தருடைய ஆவி, ஒரு சகோதரிகிட்ட கேட்டு, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குன்றாங்க. ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க அடக்க பழகணும், கண்ட்ரோலிங் இருக்கணும். நான் எந்த இடத்துலையும் வீணாக பேச மாட்டேன். சில இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்க. எந்த இடத்துல வாயை திறக்கணுமோ நீங்கள் பேசுங்க, திறக்க வேணாத இடத்துல நான் திறக்க மாட்டேன். வீணான காரியங்களையும் சிந்தித்து கொண்டு வீணான மாம்சத்திற்கு ஒரு காரியத்தினால ஓடிக்கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு செல்லுக்கு சார்ஜ் போடணும்னா எலக்ட்ரிக்கில் அதை என்ன செய்யணும்? நீங்கள் அந்த பின்னை போடணும். இன்னும் மறுபின்னை என்ன செய்யணும்? நீங்கள் செல்லில் போடணும், கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் இல்லாததுனால தான் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறீங்க. வளரணும். நம்ம வளராமையே தான் உட்கார்ந்துருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களுக்கு சமாதானம். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். முதலாவது, மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் பெறுகின்ற ஞானஸ்நானம். 2வது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். என்னங்க புதுசாக இருக்குது? நான் சொல்லலை, சத்தியத்தில் இருக்குது. நான் ரொம்ப தீவிரமாக ஆலோசிக்கும் போது இந்த வார்த்தை என்னோட இடைப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறாரு? எல்லாத்துக்கும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாம்சத்திற்குரியவங்களா? இந்த காரியத்தை வச்சு நீங்களே நிதானிக்கணும். ஆண்டவரே யோவான் ஸ்நானன்ட்ட இருந்தால் என்ன செய்கிறாரு? ஞான ஸ்நானம் வாங்குறாரு. அவருக்கே அந்த ஞான ஸ்நானம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் வேணும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கே அது அவசியமாச்சு. நம்மெல்லாம் மனுஷர்கள், நம்மளுக்கு கட்டாயமாக வேணும். அல்லேலூயா. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார் வாசிக்கலாமா? மத்தேயு 3:2 வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். போதுங்க. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்திலே ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை உணர்ந்தவர்களால் பாவத்தை அறிக்கையிடுவதற்கு நேரம் எங்க வர்றாங்க? யோவான் இடத்துல வர்றாங்க. அங்கே யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறோம். சில பேருக்கு ஞானஸ்நானம் எதுக்கு வாங்குறோம்னே தெரியாது. பாவத்தை உணர்ந்தவர்களாய் மாத்திரமே, பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செய்தேனே என்று சொல்லி நீங்கள் இயேசுவின் பக்கம் திருப்பப்படும் பொழுதுதான் மனம் திரும்புதல். அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜலத்தினாலே ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கின்ற பொழுது அவர் பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். அந்த ஞானஸ்நானம் எல்லாரும் வாங்கிட்டோம். ஆனால் சில பேருக்கு எதற்காக நாம் ஞானஸ்நானத்தை பெற்றோம்
உணர்வு இல்லாதவர்களாய் மறுபடியும் மாம்சத்திற்குரியவர்களாய் உலகத்திற்குரியவர்களாய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு பிரசங்கத்தில் அத்தனை பேருக்குள்ளே உணர்வு வந்துச்சுங்க. அத்தனை பேருக்குள்ளே உணர்வு வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? யோவான் இடத்துல வர்றாங்க, பாவத்தை அறிக்கை இடுகிறாங்க, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தண்ணீர் என்பது நம்மளுக்கு ஜீவ தண்ணீர். ஜலத்தினால் பெறும் பொழுது அது ஜீவனுள்ளதா இருக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த நிமிஷத்துல தான் நீங்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். சுத்திகரிக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு மாம்சத்திற்குரிய ஆவிக்குரிய செயல்படுவது என்ன? மாம்சத்திற்குரியதையும் உலகத்திற்குரியதையும் மறுபடியும் தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கமே, இதில் என்ன மிஸ்டேக் நடக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் மத்தேயு 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே தண்ணீரினாலே அந்த ஜீவனுள்ள தண்ணீரிலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். வாசிங்க. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் கவனிங்க அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். வேதம் திட்டமும் தெளிவுமாக இயேசு வாழ்ந்த காலத்திலேயே யோவான் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜனத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், ஆனால் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படி என்றால் நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க? எல்லாருமே மனம் திரும்பி தான் இருக்கும். இப்போ கேளுங்க சகோதரி சகோதரன்ட்ட, நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன், சரி நல்லது தான், நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் கழுவிட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சாட்சி. வாசிக்கலாமா? மத்தேயு 3 வாசிங்க. அந்த 3:16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். போதுங்க, பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கரைக்கு வரும்போது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருகிறதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், நீங்களும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் ஆவியானவரை நம்ம செயல்படுத்த விடலை, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. இதே நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவரை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாமல் போகிறதும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. இந்த செல்லுக்கு சார்ஜ் போடும்போது தான் இதுக்கு உயிர், இது ஜீவன் பெறும். அப்படி என்றால் உலக பொருளுக்கே இது ஜீவன் என்றால், இன்றைக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்றுறீங்க, அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் போடுறது உங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுது. மறுபடியும் உங்கள் செப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. நம்மளுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம்? நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நல்லதுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மறுபடியும் உலகத்துக்குரியவைகளையும் மாம்சத்திற்குரியவைகளையும் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ரோமர் 8:6 சொன்னபடி மாம்ச சிந்தை மரணம்,
அது அழிவை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதில் என்ன நடக்குது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை மறுபடியும் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். செல்லுக்கு சார்ஜ் ஏற்றலைன்னா செல்லு டெட்டு, அது செத்ததா இருக்கிறது போல, அது ஜீவனற்று போய் இருக்கிறதை போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் செத்ததா இருக்கிறது. அதுல தான் யாக்கோபு 2:26 சொல்றாரு, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவலா வளரணும், செபிக்கணும். அதுக்கு தான் அநேக சத்தியத்தை நீங்க கேட்டு இருக்கிறீர்கள். செபிக்கணும், உங்க வாழ்க்கையில செபிக்கணும், இன்னும் செபிக்கணும், இன்னும் செபிக்கணும். ஆவியானவர் என்ன செய்யணும்? நீங்க செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அப்ப அந்த அனல் வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நீங்க சார்ஜ் போட 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 உங்களுக்குள்ளே ஆவிக்குள்ளாக ஒரு அனல் உண்டாகும். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல. அங்கே யோவான் சொல்லுகிறார், நான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, நீங்க பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை குறித்து கேட்பாரானால் எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? அநேகர் சொல்லலாம், மாம்சத்துக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யம் போகணுமா என்று. நானும் தான் மாம்சத்திற்குரியவளாக இருந்தேன். ஆண்டவரிடம் தாகமாய் கேட்டேன். கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் ஊற்றுவா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய். அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அவருடைய நாமத்தை கொண்டு ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். இந்த செல்ல 100க்கு மேலே சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும் சொல்லுங்க? அக்கினியாக மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொதிக்கும். கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சார்ஜ் போட போட பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யறோம்? வெடிச்சிடும், ஃபயர் ஆயிரும். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஜம்முன்னு தெரியுது, அப்படிதானே? ஆனால் எத்தனை சூழ்நிலைகளை எங்களை இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் எனது கணவருக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை சூழ்நிலைகள் வரும். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்கு இவ்வளோ போராட்டம் வருதுன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ போராட்டம் வருங்கிறத நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பித்து வேணும் என்றால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நீங்கள் பெற வேண்டும். அதனால தான் அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாமா? முடிக்கலாம். அப்போஸ்தலர் 19:2 வாசிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். எபேசில் உள்ள சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றாங்க. அடுத்து அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். பாருங்க, அப்போ கேட்குறாங்க, நீங்க அப்ப எந்த இதுல ஞானஸ்தானம் பெற்றீங்க? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம். நாங்க பாவத்தை உணர்ந்துட்டோம், பாவத்தை அறிக்கையிட்டுட்டோம், இயேசுட்ட நாங்க மனம் திரும்பிட்டோம், அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தாச்சு. அடுத்து வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். போதுங்க, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு
ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த ஞானஸ்நானம் எல்லாரும் பெற்றிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பவுல் எல்லார் தலையிலையும் கையை வைக்கும்போது எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 1:4 சொல்லப்படுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நான் இன்றைக்கு சொல்கிறேங்க, நான் மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய தேடும் பொழுது இருந்த பலன் நான் ஆவிக்குள்ளே வந்தபோது கர்த்தர், நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அவர் என்னைய ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் ஓடுறதில்ல, உங்களை ஓட வைக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அந்த வருஷம் முழுது நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் கால்களை இன்னும் மான் கால்களை போலாக்குங்கப்பா. ஏன்னா என் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன், நெருக்கடி, இதன் மத்தியிலையும் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சில நேரம் நானே எனக்குள்ள மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவேன். ஆண்டவரே, பாட புஸ்தகத்தை தான் எடுத்து படித்தோம், பின் வாழ்க்கை ஃபுல்லாக பைபிளை தூக்கிக்கிட்டே படிக்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நானும் என் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். இந்த ஞானஸ்நானம் நீங்கள் பெறணும். அன்றைக்கு யோவான்னு சொன்னார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உங்களுக்கு, அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இங்கே பவுல் அழகா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த ஞானஸ்நானம் பெற்றீங்களே ஜலத்தினால, நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, ரைட்டு தான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பெறணுங்கிறத சொல்கிறாரு. அதனால் நம்பாதீங்க. ஒரு உலகத்திற்குரிய மனுஷரிடத்துல நீங்கள் போய் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவி இருந்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமான்னு கேட்பாங்க. இல்லை, வேத சத்தியத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கவனித்து அதன்படி நடக்க வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியை நாளாக எங்கேயும் போய் பெறல. அறை வீட்டை பூட்டி கொண்டு, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்றால், உயிருள்ள தேவன் என்றால் எனக்குள் இப்பொழுது வாரும் என்று சொல்லி ஆண்டவர் அதே இடத்துல என்னை நிரப்பினார். ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தா. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள்னா ஆவிக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வேணும். மனுஷரிடத்துல வாயை அளப்பாதிருங்கள். ஆவியின் கண்ட்ரோல் நம்மளுக்கு வேணும். ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார்னா பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது ஒரு விசேஷித்த பலன் உண்டாகும். நான் சில நேரங்களில் என் வேலை நிமித்தம் சரீரத்தில் ரொம்ப பலவீனப்படும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமான ஆவி, ஒரு புதிய பலன் உண்டாகிறதை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேங்க. என்னுடைய ஜெப அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்? இந்த செல்லுக்கு சார்ஜ் கொடுக்கணும். நீங்கள் மரண பரியந்தம் வரையிலும் நீங்கள் சார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆவியில் என்ன செய்யணும்? நீங்கள் அனலாக இருந்து அந்த அனல் உங்களுக்குள்ளே அக்கினியாக இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க நினைக்கிறார். உங்களை கொண்டு சுகம் கொடுக்க நினைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மந்தமாகவே உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறினது. என் வாழ்க்கையே மாறினது. மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. இன்னொன்று சொன்னால், நான் ரொம்ப பிடிவாதம் பண்ணுவேன். என்னுடைய தகப்பனார் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நினைப்பேன், அந்த பிடிவாதத்தை தான் கர்த்தர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பேன் நான். அல்லேலூயா. இன்னும் நம்ம எத்தனை பேர்கிட்ட போக போகிறோம்? உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்கு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு விடுதலை கொடுக்க வேணும் என்று சொல்கிறாரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி அக்கினியா இருக்கும் பொழுது எந்த இடத்துல எல்லாம் போறீங்களோ நீங்க விடுதலை கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கினியின் தேவன் அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பா. அல்லேலூயா. அப்ப என்ன ஞானஸ்நானம் பெறணும்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறணும்னு சொல்லி பவுல் வலியுறுத்துறாரு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு தெரியும், அநேக முறை சொல்லியிருந்தாலும், ஏன்னா ஆவியானவர் ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாக திடீரென்று ஒரு மகள் ஒரு மாதிரி நிலைமைக்கு போய்விட்டாள்.
அந்த இடத்துல நான் ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். திடீர்னென்று அந்த மகளுக்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, இந்த இடத்துல நான் உபவாசம் எடுக்கலை, ஆனால் அதிகாலை ஜெபிச்சுட்டே, இப்போ நான் போகலாமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ என்று சொல்கிறாரு. சரி ஆண்டவரே, போகிறேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி இப்பொழுது உம்முடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவு தானா அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர்கிட்டே கேட்பேன், இவ்வளவு தானா அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், அவ்வளவு தான். எல்லோரும் கையை தட்டுவோமே. இன்னைக்கு பாருங்களேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவ ஆவியும் அக்கினியும் இருக்கணும். அப்போ போகும்போது தான் என்ன செய்யும், அந்த பிசாசு ஓடும். அதனால தான் பவுல் நிறைய பிசாசுகளை துரத்துனாங்க. பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, அங்கே பிசாசின் கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டுருச்சு, வியாதிகள் குணமடைஞ்சிருச்சு. ஆனால் பாவத்தினுடைய உணர்வு இல்லாமல், அந்த ஞானஸ்நானம் இல்லாமல் டைரெக்டாக பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு கொஞ்சம் சோதித்து பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் இன்னும் நினைப்பேங்க, இன்னும் அந்த செபத்தை மட்டும் விட மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, இரவு 11க்கு படுத்தாலும் சரி, ஆண்டவர் அழகாய் காலையில் என்ன செஞ்சிருவார், தட்டி எழுப்பிடுவார். எந்திரி மகளே, ஒரு புது பலன் உண்டாகும். ஆண்டவர் இடத்துல பேசுகின்ற ஒரு அனுபவம் இருக்கே, சொல்லவே முடியாதுங்க. அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். செப வாழ்க்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சார்ஜை போடுற மாதிரி ஒரு தொடர்பு லிங்க் ஏசுட இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களை கொண்டு என்ன செய்வா, அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கே இன்னும் சோம் இல்லாமல் இருக்குது, எனக்கே இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்குது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சார்ஜ் போடணும். நிச்சயமாக சார்ஜ் போட்டால் தான் ஆவியில் அனலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அக்கினியினுடைய அபிஷேக வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணணும். இதுக்கு 2 நாள் சார்ஜ் பண்ணலைன்னா இந்த செல்லு டெட்டு, அப்படி தானேங்க, இது ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அப்போ அதுக்கு மட்டும் வேகமாக பின்ன எடுத்து டக்குன்னு என்ன செய்கிறோம், எலக்ட்ரிக்கில் கொடுத்து வேகமாக செல்லில் கனெக்ஷன் பண்ணுறோமே. ஆண்டவர் என்ன கேட்கிறா, நீ என்னோடு என்ன செய்யணும், ஒரு கனெக்ஷனில் இருக்கணும், ஒரு தொடர்பில் இருக்கணும். இன்றைக்கு உலக மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் 24 மணி நேரமும் இந்த செல்லிலே மனிதர்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், மனிதரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி இந்த செல்லை பயன்படுத்துகிறீங்க? இன்னைக்கு நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாக மாற போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் கர்த்தருடைய ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் எந்த இடத்துலலாம் போகிறீங்களோ அங்கே நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாது. வசனம் அப்படி சொல்லலை. எங்கேயோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் நீங்க எல்லா இடத்துக்கும் போகும்போது, செவிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், விடுதலை கொடுக்கிறவர் இருக்கிறார். இல்லைன்னா இந்த மந்திரவாதி கதை தான், பவுல்ல நடக்கிற மந்திரவாதி கதை தான். பொல்லாத ஆவியை போய் மந்திரவாதம் பண்றவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தை துணிகரமாக சொல்லி, அது சொல்லுது, பிசாசு பேசுது, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் தெரியும். ஏன்னா பவுலுக்குள்ள இருக்கிறது யாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவனுக்குள்ள பவுலுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்பது எனக்கு தெரியும். நீ யாரையா என்னை துரத்துறதுக்கு? பீறி போற்றும், தெரிஞ்சுக்குங்க. பிசாசும் சாதாரணமான ஆள் இல்லை. நான் துணிஞ்சு கையை வச்சிருவேன். கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்குது, என்ன செய்ய முடியும்?
இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்களில் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். மனம் திரும்புவதற்கென்று நம்ம ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், நல்லது தான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி எதுக்கு தெரியுமா? நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் திருப்பி நீங்கள் மாம்சத்திற்குள்ளாக உலகத்திற்குள்ளாக போகாதபடிக்கு நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். நிச்சயமாங்க நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு சிறிய காரியத்தை என் சிந்தையில் கொண்டு வந்தால் கூட அடுத்த நிமிஷம் பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறேன், என் சிந்தையை கெடுக்க வருகின்ற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. அந்த தைரியம் இருக்கா நம்மளுக்கு? கர்த்தர் நம்மளுக்கு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு துரத்துங்க, பிசாசுகள் அலற ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? பிசாசை பார்த்து நம்ம அலறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். போராட்டத்தையும் பிரச்சனையும் பார்த்து நம்ம ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீ அதை துரத்துன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? அவனை நம்மளை துரத்த விட்டுக்கிட்டு இருக்கோம். அல்ல இல்லையா? வேடிக்கையாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அதனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, எனக்கு உண்மையிலே இன்றைக்கி ஐயா இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஆண்டவரே இந்த இடத்துல நிச்சயமாகவே நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீங்கிறத நான் உணர்ந்தேன். போன தடவை உபாச கூடத்தில் வரும்போது சபிதா மூலமாக ஒரு வசனம் அப்படியே வெளிப்பட்டது. நான் எடுத்துகிட்டு வந்த அந்த செய்தி இருந்தது. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் என்று. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? என்கிட்ட சொன்னபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் எந்திரிச்சு முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இங்கேயே உங்களை நிரப்புவார். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் வியாதிகளை குணமாக்குவேன் ப்ராமிஸ் பண்ணுறார். இந்த இடத்துல நிச்சயமாக வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குவார். எல்லாரும் இப்போ சார்ஜ் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. பலவீனமாக இருக்கிறவங்க, என் பிரச்சனை எப்படி மாறும், என் கடன் பிரச்சனை எப்படி மாறும், என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது, நிச்சயமாகவே சொல்கிறேன், நீங்கள் பலவீனமாக வந்திருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் விட்டு கொடுங்க, இன்னைக்கு விட்டு கொடுங்க. உங்களுடைய கிரியைகள்லாம் அழிக்கும்படியா நீங்கள் அவரிடத்துல நீங்கள் சொல்லும்போது ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் சில நிமிஷம் நம்ம அப்படியே அமைதியாக நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாள் நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்ப்பா, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் காலையில் என்னிடத்துல பேசினார். இந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை என்னிடத்துல அவங்க விட்டு கொடுக்கும்போது தான் நான் என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவியினால் நான் உங்களை நிரப்புவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நிச்சயமாகவே ஆண்டவர் நிரப்புவார். எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் பாருங்களேன், பரிசுத்த ஆவியை மழையை போல உங்களுக்கு ஊற்ற போகிறாரு. சில பேர் பலவீனமாக வந்திருக்கலாம், சில பேர் வியாதியோடு வந்திருக்கலாம், சில பேர் மனவேதனையோடு வந்திருக்கலாம், சில பேருக்குள்ள பெருமை, பொறாமை, எரிச்சல், கசப்பு, சண்டைகள், பிரிவினைகள், பொல்லாத ஆவிகள், பில்லி சூனியங்கள், குறி சொல்லுகிற ஆவி எல்லாம் இப்போ ஓட போகுது. எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் இயேசு இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? நான் ஆவியை உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ள என்ன இருக்குது கேளுங்க. நீங்கள் கேட்டால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. நான் சுகப்படுத்துவேன், உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு விசேஷித்த ஆவி இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவேன்னு சொல்கிறார். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசில் பேசுங்க. ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து நில்லுங்க. உங்களுக்கு சொல்ல முடியாத பாரங்கள் இருக்குது, கடன் பாரங்கள் இருக்குது,
சில நேரங்களில் பிள்ளைகளை குறித்த பெரும் கவலை மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நீங்கள் இதயத்தை திறந்து நிற்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்பொழுது எல்லாரும் இன்னைக்கு உணரணும், ஆண்டவரே எனக்குள்ள என்னப்பா இருக்கு, நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி எனக்குள்ள என்ன இருக்கு, நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒப்பு கொடுக்கலைன்னா, நீங்கள் விட்டு கொடுக்கலைன்னா, ஆண்டவரும் இங்கே உங்கள் மேலே வருகின்ற அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி வராம மாமிசம் உயிர் படைய விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆவியானுடைய ஆளுகை இருக்காது. அது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருக்க போகிறேன். நீ இன்னைக்கு உங்களுக்குள்ள பெருமை இருக்கலாம். வேண்டாம் மகளே, சகோதரியே, சகோதரனே, பெருமை வேண்டாம். நன்றி ஆண்டவரே. அது ஒரு ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே என்ன செய்யும்? உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். கோபம் இருந்துகிட்டே இருக்கும். பிறருக்கு தீமை செய்கிற ஆவி, பிறரை அழிக்கிற ஆவி, பிறரை கண்டாலே எரிச்சல் படுகிற ஆவி, சில பேரை வஞ்சிக்கிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி இந்த இடத்துல ஓட போகுது. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுங்க, நில்லுங்க. 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய கிரியைகள் என்ன, வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே நான் உணரணும். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பாவம் என்ன, ஜென்ம ஸ்பாவம் மாறணும். கர்த்தர் மாத்த போறாரு. இப்பொழுதே எல்லார் மேலையும் ஆவியானவருடைய மழை ஊற்றப்பட போகுது. மறுபடியும் ஆவியை பெற்றவர்கள் அக்கினியாய் ஆண்டவர் இறங்க போகிறார். வியாதிகள் குணமடைய போகிறது. பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓட போகிறது. அவருடைய நாமத்தை கொண்டு சொல்லும் பொழுது இங்கே கட்டுகள் எல்லாம் மறுக்கப்பட போகிறது. எல்லாரும் தென்மாரியின் அபிஷேகம் எல்லார் மேலையும் இந்த நேரத்தில் பெருமை ஆவி ஓடி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மாம்சமான ஓடி இயேசுவின் நாமத்தினாலே அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆண்டவர் ஊற்றுகிறார். அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. பெருமை விடு மகளே. நதியாக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். பெருமை ஆவியே ஓடு. வஞ்சிக்கிற ஆவியே ஓடு. குறி சொல்லுகிற ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவி ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க செய்கிற ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. வெள்ளி சூனியம் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஊற்றுங்க ஆண்டவரே. ஃபில் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of new Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேக மழை ஊற்றப்படட்டும். இடத்துல இயேசுவே ஊற்றுவீராக தரத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே அமர்ந்திடுமே. இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே கோபத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். பிள்ளைகளுக்குள்ள புகழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. பொல்லாத ஆவியே பிள்ளைகளை தூக்கத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே ஓடி இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவர்கள் அபிஷேகத்தினால் அக்கினியினால் கர்த்தர் நிரப்புகிறார். குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை இன்று கர்த்தர் தலைகீழாய் மாற்ற போகிறார். கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்வு மலரும். ஓடி இயேசுவின் நாமத்தினாலே பெருமை ஆவியே
ஓடு ஜென்ம ஸ்வாவங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மந்திரவாதங்கள் வெள்ளி சோனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று இயேசுவின் அலை கொடுக்கிறேன் ஆவியானவர் நிரப்புகிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அக்கினி தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி கட்டுகளை அறுக்கிறது தூக்கமில்லாத சகோதரியே கர்த்தர் உனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலிருந்து சுகமாய் தூங்குமாய் ஓடு இயேசுவின் நாமத்தினாலே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே ஒரே சத்தரவரவர திருமண காரியத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியை கர்ப்பத்தின் கனியை கொடுக்க விடாதபடி அடைக்கிற ஆவியை ஓடு இயேசுவின் நாமத்தினாலே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தை பிளவுவிட ஆசீர்வாதத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்புரவாகு கணவன் மனைவியாய் நீ தேவனிடத்தில் ஒப்புரவாகு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்புரவாகு கணவன் மனைவியாக ஒப்புரவாங்க 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 கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை இந்த நாளில் உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் தீரா கரபரி சதரபரம் ஆவியே ஆவியே ஓடு பொல்லாத ஆவியே ஓடு மனுஷனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் விடுதலை உண்டாகட்டும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஓடட்டும் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க receive the power receive the fire receive the fire அக்கினியால் நிரப்புகிறார் ஆண்டவர் உங்கள் ஆவியில் அனலை பெற்று அக்கினியாய் கர்த்தர் உங்களை அனுப்புகிறார் ஒரே சத்தரை பக்கரபரபரபரி சதரப ஆவியில் அனலை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆவியில் அக்கினியை பெற்றுக் கொள்கிறீர்கள் புறப்பட்டு போ ஆண்டவர் சொல்கிறார் சகோதரியே நீ ஜனங்களுக்குள்ள விடுதலை கொடுக்கிறவளாய் சுகம் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானத்தை இப்பொழுது உனக்கு ஊற்றுகிறார் கொடுக்கிறார் ஒரே சத்தரபரி கபரபரபா சாத்தானே ஓடு சாத்தானே ஓடு தேவ பிள்ளைகள் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு கர்த்தர் உன் கர்ப்ப பையை பலப்படுத்துவா இன்றைக்கு கர்த்தர் உன் கர்ப்ப பையை பலப்படுத்துகிறார் முடியாது என்று டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னாலே முடியும் என்னாலே முடியும் உன் கணவன் மனைவிக்குள்ள இப்பொழுது ஒப்புரவின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக ஒப்புக்கொடு கணவன் மனைவியாய் ஒப்புக்கொடுங்க தேவனிடத்தில் சரண்டராங்க அர்ப்பணிங்க ஒரு ஸ்டாதரபரி கபரபரபா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படட்டும் தீராத வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுவதாக தேவ பிள்ளையை கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க சும்மா நிக்காதீங்க ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார் பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில தேவன் அக்கினியாய் அக்கினியாய் தடத்துல உங்கள் மேல போட வந்தேன் என்று சொல்லுகிறார் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க receive the fire கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார் சொல்ல முடியாத பாரம் மனுஷனிடத்துல சொல்ல முடியாத பாரம் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு புதிய வழியை உண்டாக்குகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய வழியை உண்டாக்கினார் ஆண்டவர் இந்த நேரமும் கர்த்தர் உனக்கு புதிய வழியை உண்டாக்குகிறார் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறப் போகிறது பரிசுத்த ஆவியை பெற்ற மகளே இன்றிலிருந்து உன் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும் உன் குடும்பத்திற்குள்ள இப்பொழுது கர்த்தர் உன் கணவனை தொடுகிறார் ரட்சிப்பு வருகிறது குடிகார கணவன் இப்பொழுது மனம் மாறி கர்த்தருக்குள்ள வருவதற்கு சகோதரியே உன்னுடைய விசுவாசம் பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு நிக்கிறீங்க பிள்ளைகள் என் பிள்ளைகள் இப்படியா இருக்கிறீங்கன்னு கலங்குறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு உன் குடும்பத்திற்குள்ள இத்தனை நாள் சண்டைகள் போராட்டங்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் ஆவிக்குரிய சிந்தையாய் உனக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆவியை உயிர்ப்பித்து இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது
பொழுது உனக்குள்ளே என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே ஸ்தலத்துல ஆண்டவர் உங்களுக்கு இருதயம் முழுவதும் சமாதானத்தினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ். Thank you Jesus. Hallelujah. Thank you Baba. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை திருப்பப்படும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மலரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயா இருந்தது கனியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்கள் மத்தியில் உன் பிள்ளைகள் தலைகளை நான் உயர்த்துவேன். உன் பிள்ளைக்காக சகோதரியே சகோதரரே, நீ தியாகம் பண்ணும் பொழுது, நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது, நீ ஜெபிக்கின்ற பொழுது, நீ கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் அந்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனை உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, நீ ஏழைக்கு இறங்குகிறவனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கர்த்தர் அதை உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஏழைக்கு இறங்கு. இன்றைக்கும் பலவீனங்கள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒவ்வொருவரைய சரீரத்தையும் ஆவியையும் உயிர்ப்பித்து ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீ. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா எல்லாமே பார்த்து, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே சுகம் தரும் தெய்வமே, சுகம் கொடுத்திருக்கிறீரையா, சுகம் கொடுத்த தெய்வமே, சுகம் தரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரமே அப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரமே. நன்றி சொல்லுவோமா? நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இந்த நாளையும் ஆண்டவரே நீர் தொட்டதற்காய் நன்றி. ஒருவரும் ஆண்டவரே திரும்பி போகும் பொழுது வெறுமனே இல்லாமல் ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்ததற்காய் நன்றி, விட்டு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த பழைய ஸ்மாவங்கள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே புதிய மனிதனாய் மனுஷியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நம்ம அமருவோம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சகோதரி என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜெபித்துக்கிடலாம். அடுத்து சாட்சியின் வேலை. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னால் ஓடி வந்து நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் சாட்சிகளை சொல்லலாம். இது சாட்சியின் வேலை. நான் ஒரு சின்ன காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு சொல்லப்பட்டபடி
இந்த சரீரத்தை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருவேன். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய காலில் கொஞ்சம் பலவீனம். நான் சொல்ல வேணான்னு தான் எனக்குள்ளே உட்காந்துட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னைய சும்மாவும் விடலை. அப்போ நான் பொதுவாக டாக்டர்களிடத்தில் போகிறது எனக்கு அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லை, போகவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். ஆனால் எனக்கு அந்த ஒரு பொதுவாகவே பெண்களுக்கு சில கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். ஆனால் நான் என் மனசில் நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த சரீரத்தில் ஒவ்வொன்றும் வரும்போது நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துருக்குறீங்க. நான் உண்மையாகவே நம்பியிருக்கிறேன். இது வரைக்கும் நான் மாத்திரைங்கிறது எடுத்ததும் இல்லை. அப்படியே சரீரத்தில் வரும் பொழுது என் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவேன், அப்படியே கர்த்தர் சுகம் கொடுப்பேன். ஆனால் இந்த தடவை நோயும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு ஒரு சத்து குறைவு. நான் போகவா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என் கணவரிடம் சொன்னேன், எதுக்குமே இந்த மருத்துவத்து பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்த நேரம், சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வார், மாத்திரை தான் கொடுப்பார். ஆனால் அந்த மாத்திரை எனக்கு சேராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, அந்த மாத்திரை போட்டாலே எனக்கு சேராது. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே ஏற்கனவே இந்த வருஷம் மான் கால்களை போல் மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு இவ்வளோ ஒரு டெஃபிஷியன்சி வருது, இது என்ன காரணம்? நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அதில் ஒப்புமை இல்லை, போட்டால் சேரலை. ஒரு நாள் திடீர்னு அதை போட்ட உடனே உடம்பெல்லாம் ஐஸாயிருச்சு. என் கணவர் பக்கத்தில் இல்லை, நான் பெட்டில் இருக்கேன். ஃபோன் பண்ணால் என்னுடைய தாயாருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஆனால் ஒன்று சொன்னேன், பிசாசே என்னைய டாக்டர்கிட்ட போக வச்சிருவ போல தெரியுது, ஆனால் கர்த்தர் என்னை விடமாட்டார். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன், எனக்கு இப்போ நீங்கள் சோம் கொடுக்கணும். என்ன தெரியுமா சொன்னேன், இந்த டாக்டர்கிட்ட நான் பில்லை போடவா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம், நீங்கள் இதே இடத்துல எனக்கு சோம் கொடுங்க, ஏன்னா உடம்பெல்லாம் ஐஸாகிட்டே இருக்கு. அப்போ பக்கத்து வேலை செய்கிற, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற என்னுடைய சகோதரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா. அவர் ஓடி வந்துட்டார், எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போகலான்றாங்க, நான் வேணான்றேன். போகலான்றாங்க, நான் வேணான்றேன். ஆண்டவர் அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவர் என் கூட இருக்கார், என் உறுப்பில் ஒன்றாகிலும் தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்குன்னு சொன்னேன் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும், அப்படியே ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஏன்னா இந்த சாட்சியை நான் சொல்லலைன்னா ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படாது. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்ன வரைக்கும் டாக்டர்கிட்ட போகலை. ஆனால் முந்தா நாள் தான் என் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் ஓடுகிற ஓட்டத்தில் இந்த கால் வலி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஏன் ஜெபம் உள்ள மான் கால்களை போல் மாற்றுங்கன்னுக்கிட்டு இருக்கேன். அந்த காலில் தான் என்ன செய்கிறான், சாத்தான் பலவீனத்தை உண்டு பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே என்னுடைய சரீரத்தை ரொம்ப பாதுகாத்துக்குவேன். அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் கொடுப்பேன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. சரீரங்கிறது ஆண்டவர் வாழக்கூடிய ஆலயம், அதை கெடுத்து போட்டால் அவரும் கெடுத்து போடுவார். ஏன்னா அந்த மாத்திரைக்கும் எனக்கும் எப்பயுமே ஒரு பகை. எப்போ தெரியுமா,
ஆண்டவர் என்னை பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னை கொடுத்தாரோ அன்னைக்கே அதுக்கும் எனக்கும் பகை தான். அல்லேலூயா. ஏன்னா பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் அதிகமாக எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, அந்த இடத்துல போகிறோம், பாதுகாப்பு வேணும். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்னும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக சாட்சி சொல்கிறேன். அதை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அறிவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஹலோ, இன்னும் ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிவு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போகிற நேரங்களில் நிறையா, அதாவது திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த சைடு தான் எங்களுக்கு ஊழியங்கள் அதிகம். என்ன செய்கிறது என்று தெரியல. நாங்கள் காரு வாடகைக்கு பிடிச்சிட்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபா, தொடர்ந்து ஒரு 6000 ரூபா 7000 ரூபா வரைக்கும் அந்த காருக்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஊழியத்தை, அந்த திருநெல்வேலி சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த சம்மந்தக்காரங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு அங்கிட்டு தான் இருக்குது. நாங்குநேரி, ராதாபுரம், இப்படியாக தான் அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு 25 கிலோமீட்ரு இந்த மாதிரி தான் போய்கிட்டே, அங்கேருந்து தான் எங்களுக்கு அங்கேயும் வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, சிஎஸ் சர்ச்சு, இந்த மாதிரி ஆலயங்கள்ல இருந்து தான் எங்களுக்கு அழைப்புகள் வருது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தனால இந்த என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். எப்படியாவது ஒரு வாகனம் வாங்கலாம் என்று சொல்லி ஜெபித்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு காரை வாங்கும்படியான கர்த்தர் பெரிய ஸ்லாக்கியங்களை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கென்று நாங்கள் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணினோம். அதை பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம் கூட. அந்த காரை வாங்கிறதுக்கு நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போனோம். போயிட்டு அதாவது 29ஆம் தேதி காலையில், அது சாயங்காலம் அந்த காரை வாங்கிட்டு இங்கே வந்து வெள்ளிக்கிழமை இங்கே வந்து ஆலயத்தில் வந்து ஐயாட்ட ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அம்மா போதகரம்மா சொன்னாங்க, நீங்கள் 6 மணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க காரை, ஐயா இல்லாட்டி வெள்ளிக்கிழமை சர்வீஸ்க்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் அங்கே நேரம் ஆயிடுச்சு, 6, 6:45 ஆயிடுச்சு. என்ன செய்யறது இல்லை. என் மகளும் என் மருமகனும் வந்து அவங்க தான் வந்து வண்டியை வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த சாவியை பெற்றுக்கொண்டு அங்கே ஜெபம் பண்ணி, சரி நம்மளாக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இங்கே பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். பாருங்கள், அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் தான் இதை செஞ்சார். ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு 3 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா டட்லி தங்கையா பாஸ்டர், அவரோடு உடன் இருந்த ஒரு 3 பாஸ்டர்மார்கள். அவங்க ஒரு கார் வாங்கிறதுக்காண்டி ஜெபம் பண்ணுறதுக்காண்டி வந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா, பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசும்பொழுது, என்ன கேட்டேன், நாங்கள் புது கார் ஊழியத்திற்காக வந்திருக்கோம், வாங்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் விடலை. நாங்கள் அதை ஜெபம் பண்ணணும், இங்கே வந்து ஜெபம் பண்ண, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஊழியக்காரங்களை 3 பேரை அனுப்பிச்சு அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்தோம். அதை வாங்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களையும் கொடுத்ததற்காக ஒரு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறக்கிறோம். அதை வாங்கின புக் பண்ண உடனேயே 3 திருநெல்வேலியில் 3 இடங்களில் எங்களுக்கு 3 நாள் நான் சண்டே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஊழியத்திற்கென்று. அதை 3 தடவை ஊழியத்துக்கு போய் முடிச்சு விட்டுட்டு அப்போ வந்திருக்கோம். தொடர்ந்து நாங்கள் ஊழியத்திற்காக அந்த காரை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நன்றி. கைகளை தட்டுவோமா, அவர் உற்சாகமாக. இதே போல தான்
ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ணமாக கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்க கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் இந்த இடத்தை கொடுத்த அருமையான குருவானவர் ஐயா அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கம்யூனிட்டி ஹாலில் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியான ஒரு நல்ல ஒரு கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஊழியத்தில் வந்து தொடர்ந்து நம்மளுடைய செய்து கொண்டிருக்கிற மியூசிக் வாசிக்கிற அருமையான தம்பிமார்களை நான் நன்றியோடு அவர்களை வரவேற்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இந்த மைக் செட் அரேஞ்ச்மெண்ட் வந்து அருமையான சகோதரன் நம்ம ஆலயத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சாந்தகுமார் என்ற வாத்தியார், அவரும் நம்மளுக்கு மாதந்தோறும் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அருமையான வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் ஜான் செல்வம் அவர்களும் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறார். யூடியூப் வழியாக இந்த சகோதரி சொன்னது போல் இந்த செய்திகள் யூடியூப் வழியாக வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் அப்படியே ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி கர்த்தாவே, இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு ஆவியை உயிர்ப்பித்து அனலாக்கி ஆண்டவரே அக்கினியாய் இவர்கள் வீட்டிற்கு கடந்து செல்லும் பொழுது இவர்கள் மூலமாய் அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி அவர்கள் மேல் போடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரப்பா. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்குள்ளே இருந்து ஒருவேளை நாங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த வீடு வேணும், காரு வேணும், என்னைக்கோ ஒரு நாள் நாங்கள் நினச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேன்மைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களும் கர்த்தருக்குள்ளாக இருந்து உமக்குள்ள உண்மையாய் இருந்து உம்மை தேடி ஆண்டவரே அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது ஆண்டவரே தேசத்திற்கே சேமத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் இந்த நாளில் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக சுவாமி. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறேன். சரீரத்தை ஆண்டவரே பலப்படுத்தி இருக்கிறேன் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் ஒரு நன்மையை வாழ்க்கையில் குறைவுபடலை என்று சொல்லும்படியான சாட்சிகளை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.